ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு பருப்பு வச்சு ஒரு சட்னி தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் கொள்ளு பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். இதில் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே கொள்ளு பருப்பில் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொள்ளு பருப்பு கழுவி அதில் போட்டுடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும், கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு பருப்பு நல்லா கழுவி வச்சு அந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ கொள்ளு பருப்பில் நம்ம கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கலாம். 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். 100 கிராமுக்கு 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் எல்லாம் ஆட் பண்ணி குக்கர் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிடலாம். பருப்பு கொள்ளு பருப்பு வேகிறதுக்கு ஒரு 6-7 விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருந்தால் தான் நல்லா சட்னி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 7 விசில் விட்டுக்கிட்டேன். நம்ம கொள்ளு பருப்பு ஊற வைக்கல, அதனால் நம்ம 6-7 விசில் விடுறது தான் கொஞ்சம் நல்லது. அதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த தண்ணி அதிகமாக இருக்கிறனால இந்த தண்ணியை வடித்து ரசத்துக்கு எடுத்துக்கிறேன். கொள்ளு ரசம் ரொம்ப நல்லது. சளி இருக்கிறவங்க கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்டா சளி முறியும்னு சொல்லுவாங்க. இப்போ சட்னியில் போட்டு அரைக்கிறதுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 ஜீரகம், அப்புறம் வெங்காயம், நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கணும். நீங்கள் கொத்தமல்லி ரொம்ப அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கொத்தமல்லி ஸ்மெல் எடுக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வணங்கினதுமே இந்த வெங்காயம் வணங்கினது எடுத்து அதில் கொட்டி நல்லா ஆற வண்ணக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு பருப்பு சட்னி ரெடி. இது நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு கொள்ளு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சாப்பாடு நல்லா சுட சுட சாப்பாட்டில் கொள்ளு பருப்பு சட்னி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.